தான் சொல்லி தரப்போறேன். உங்களோட ஐடியா என்ன? அதுல ஒரு வளமையில என்ஏசி எல்லாம் இருக்கும். இதுல நாங்க ஒரு இன்னொரு மாசம் சேர்த்த உடனே அது இந்த ஒரு நிலை என்ன செய்ய மாட்டோம் குறையும். சரி, அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு மாச சேர்க்கை ஒரு தூய பதார்த்தத்துக்குள்ள இன்னும் ஒரு மாச சேர்த்த உடனே அது இந்த உருகுநிலை குறையும். இப்ப உதாரணமா நீரிண்ட கொதிநிலை புள்ளிய 100°C. இப்ப நாங்க நீருக்குள்ள கொஞ்சம் சீனியை போட்டுட்டு அதை கொதிக்க வச்சா அப்ப 100ல கொதிக்கும். இல்ல. இல்ல. குட். இல்ல. அப்ப 100 விட குறைஞ்சதுல 80ல இது ஒண்ணுல கொதிக்கும். 100 விட குறைஞ்சதெல்லாம் கொதிக்கும். சரியா? அவ்வளவுதான் கருத்து. விளங்குற விஷயம். ஓம் சார். ரைட், குட். ரைட். அடுத்தது 5வது கேள்வி பார்த்துட்டோம். மின்பகுப்பு செயல்முறையில் உண்டாகும் எல்லும் எம்மும் தாக்கம் புரிவதை தடுப்பதற்கு அந்த காலத்துல காணப்படுகின்ற உத்தி யாது? நான் கேட்கிறால் விட சொல்லுவேன். மதுவெளி எல்லாரோட கேமராவும் ஓப்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றதோ இல்லையே. ஓம் இதுல சார். ஓ 2 விஷயம் சொன்னேன். எல்லாரோட கேமராவும் ஓப்ல இருக்குது. இப்ப இதுக்கு விடைய சொல்ல சொன்னேன். ரைட். அதுல வந்து அனோட்டையும் கதோட்டையும் உருக்கு வலையால பிரிக்கிறது. கட்டிக்கார். ஏன் அப்ப பிரிக்க வேணும்? அஹ் அந்த சேர்வைகள் வந்து ஒன்று சேராம. எது சேர்வைகள் ஒன்று சேரப்போகுது? சேர்வைகள் என்றா சொல்லி சொன்ன நாங்கள் இல்ல, வாயுக்கள். ஆஹ் ரெண்டும் பாவிக்கலா. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஒன்று ஒன்று சோடியமும் மற்றது குளோரினும். சோடியமும் குளோரினும் என்ன செய்கிற தாக்கம் புரிவதை தடுப்பதற்கு. சோடியமும் குளோரினும் தாக்கம் புரிவதை தடுப்பதற்கு. பவிசன் மைக்கோ வீடியோல இருக்கு. ஒவ்வொரு தடவை பேர் சொல்லக்கூடாது. இப்படியாக நேரம் போயிடும். சரி, நான் இந்த நேரம் எல்லாம் தியானிச்சுதான் இப்போ கிளாஸ் செய்கிறேன். அப்ப பாருங்க, திருப்பியும் சோடியமும் குளோரினும் தாக்கம் புரிவதை தடுப்பதற்கு தான். அதான் எல்லும் எம்மும் தான். அப்ப நாங்க முதலே கண்டுட்டோம். எல்லுன்றது என்னென்று கண்டுபிடிச்சு நாங்கள் எண்ணெய். கேட்டுக்காங்க. சோடியம் என்னென்று எல்லுன்றது கண்டுபிடிச்ச நாங்கள் NaCl மின் வகுப்பினர். NaCl என்ப உருகிய அப்படி சொல்லும். என்ன சொல்லுவீங்க? உருகிய NaCl என்னென்றால் 2 விஷயம் அது தெரிய வரும். ஒன்று, உருகிய NaCl மின்பகுப்புல வார ஆனா கூறுகள் மின்பகுப்புல பெறப்படுற விளைவுகள் வேறையா இருக்கும் பிள்ளைகள். சும்மா சோடியம் குளோரைடு நீர்க்கரைசல மின்பகுப்புல வார விளைவுகள் வேறையா இருக்கும். அப்ப இங்கே வந்து உருகிய சோடியம் குளோரைடை தான் மின்பகுக்கிறோம். அப்ப ஒரு இடத்துல சோடியம் வர வேணும், மற்ற இடத்துல குளோரின் வரணும். அதாவது குளோரின் எங்க வரும் அலெக்ஸ்? குளோரின் எங்க வரும்? எம்ல. எம்மிலியன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லுவோம் நாங்க? அனோட்டிலியா கேதோட்டிலியா அப்படி கேட்குறோம். அனோட்ல. அனோட்டில். குட். எப்படி பிள்ளைகள் அனோட்டில்னு கண்டுபிடிச்ச நீங்க? சிஎல் மைனஸ் வந்து மைனஸ் வந்து பிளஸ் நோக்கித்தானே ஓடும். அவ்வளவுதான் கருத்து. ரைட், குட். சரியா? பாத்தீங்களா? இப்ப விளங்கி படிச்சா ஓகே. அதான் தேவை. அடுத்த கேள்வி போவோம். 6வது கேள்வி. இதெல்லாம் நான் கழிச்ச கேள்விதான். சுடர்மதி வாசிங்க. இரும்பை பிரித்தெடுக்கும் போது ஏயில் நடைபெறும் ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? ரைட், சொல்லுங்க. அப்ப இரும்பை பிரித்தெடுக்க வைக்கிறேன். அகவெப்ப தாக்கம். 2 தாக்கம் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒன்று அகவெப்ப தாக்கம், அடுத்தது புறவெப்ப தாக்கம்.
அகவெப்ப தாக்கம் என்று புறவெப்ப தாக்கம் என்ற என்ன விஷயம்? புறமண்டா வெளியில சூழலுக்கு வெப்பம் விடுவிக்கப்படுகின்ற தாக்கங்களை நாங்கள் சொல்லுவோம் புறவெப்ப தாக்கங்கள். சூழலுக்கு வெப்பம் விடுவிக்கப்படும் தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்கள். வீட்டுல நடக்கிற ஒரு புறவெப்ப தாக்கம் நெடுக நடக்கும் ஒன்று சொல்லுங்க பாப்போம். எல்லாற்ற வீட்லயும் நடக்கும். அடுப்பெரிக்கிறது. அடுப்பெரிகிறது, அடுப்பெரிகிறது, கேஸ் குக்கர் எரிகிறது, மெழுகுதிரி எரிகிறது, கற்பூரம் எரிகிறது, எல்லாத்துலேயும் சூழலுக்கு வெப்பம் விடுவிக்கப்படுது. அப்ப இது புற வெப்ப தாக்கம். ஏன் நான் வீட்டுல நடக்கிற உதாரணம் சொல்றேன்னா நாங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறோம். இதை பார்க்க ஞாபகம் வரும். அதே மாதிரி வீட்டுல நடக்கிற அகவெப்ப தாக்கம்னு சொல்லுங்க. ஓடிக்குளோன கையில போடுவோம். குட். அதான் தேவை. ஓடிக்கலோன கையில போட்டோன்னா குளிருது. அப்ப ஏன் ஓடிக்கலோன கையில போட்டோன்னு குளிருதுன்னு சொன்னால் ஓடிக்கலோன் ஆவியா போறதுக்கு தேவையான வெப்பத்தை எங்கண்ட உடல்ல இருந்து எடுத்துட்டு தான் ஆவியா போகுது. சரி, இதை விட இன்னொன்று பனிக்கட்டியை நாங்க கையில வச்சோன்னு குளிருது. அப்ப என்ன செய்யுது? பனிக்கட்டி எங்கண்ட கையில இருந்து வெப்பத்தை பெற்றுட்டு தான் என்ன செய்யுது? உருகுது. அப்ப புற வெப்ப தாக்கத்துக்கு உதாரணம் அடுப்பு. அடுப்பு அடுப்பெரிய தாக்கம். அகவெப்ப தாக்கத்துக்கு உதாரணம் தேவசியா சொன்ன விஷயம் சரி. என்னது? ஓடிக்கலோன கையில போடுறது. சரி, இப்படி விளங்கினா சரி. இப்ப பாருங்க, இரும்பு பிரித்தெடுக்கல எயில் நடைபெறும் ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமாட்டதான் கேள்வி. ரைட், இதுக்குரிய விளக்கத்தை சொல்லுங்க அப்போ முறை. புக்ல எத்தனையாம் பக்கத்துல இருக்குது? இது இந்த விஷயத்த சொல்லுங்க. விரைவா தேடி எடுக்க வரும். மற்றது இன்னொரு விஷயத்த நீங்க பழகிக்கொள்ளுங்க. இனி நான் இந்த கேள்வியை செய்ய முன்னுக்கு நீங்கள் இந்த கேள்வியில வாசிச்சு பக்க இலக்கங்கள் அந்த தெளிவுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா தான் அது தெளிவான விஷயமா இருக்கு. இனி அடுத்த கிளாஸ் சொல்லிக் கொள்றேன். முதல்ல எல்லாரும் இந்த 2016 முழுமையா நீங்க செய்து வச்சுக்கொள்ள விளக்கத்தோட. அப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் விளங்க கொள்ள. சொல்லுங்க. 122. 122. 22. வெரி குட். 121. என்ன விஷயம் ராசிங்க அப்ப? வாசிங்க அப்ப. வாசிங்க. டிடுசன் நான் சொன்னது. டிடுசன் சொன்னது. ஓம் சார். ரைட், கட்டிக்காரன். வாசிங்க. சந்தோஷம். வாசிங்க. ப்ளேன் மைக் உடனே ஓப் ஆகுது. ரைட், யாராவது சொல்லுங்க அப்ப. என்னண்டா எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்றதுக்கு இல்ல வகுப்பற. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்து கொள்றது தான் வகுப்பற. நானா சொல்றேன்னா பேப்பர் முடிஞ்சிருக்கு ஒரு நாள்ல இந்த படம் கொண்டு போயிடல. சரி, விடைய சொல்லுங்க. முதலாவது 6வது ஏக்கு என்ன விட? அகவெப்ப தாக்கம். வெரி குட். அகவெப்ப தாக்கம் என்பது சரியான விடை. தெரியும். ஆனா இப்ப இரும்பு இப்ப நான் கேட்கிறேன்,
இரும்பு ஊதிலே நடக்கிற தாக்கம் அகவெப்ப தாக்கம்ன்றது என்னென்று சொல்றீங்கள் அதான் கேள்வி. பல இரசாயன சேர்வைகளுக்கு உயர் வெப்பத்தை வழங்கும் போது வெப்பமாக துஞ்சப்படும். ஆ கேட்டுக்காரு. எத்தனை பக்கத்துல இருக்கு? 247 ம் 41. 841. ரைட். அது 121 இல்லை. அதான் நான் விட்டேன் அவ்வளோ. வெரி குட் சுடர் மாதிரி. ரைட். இப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா இங்க நாங்கள் இல்லவே எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் இப்ப அந்த பனிக்கட்டி உருகிறதுக்கு வெப்பத்தை கொடுக்க வேணும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ஓடிக்குலோன் வந்து வெப்பத்தை கொடுக்க தேவையில்லை. ஓடிக்குலோன் எங்கட உடல்ல இருந்து தானே வெப்பத்தை எடுத்து வந்து ஓடினார். அல்லாடி பனிக்கட்டியும் அப்படித்தான் சொல்லலாம். பனிக்கட்டி எங்கண்ட உடல்ல இருந்த வெப்பத்தை எடுத்துக்கொண்டு தான் உயிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கால்சியம் கார்பனேட்டு என்ன அது பிரிகை அடைகிறன்னா மிக கூடிய வெப்பநிலை வேணும். அதாவது 1000°C விட அதிக வெப்பநிலை தேவை. அப்ப அதுக்கு வெப்பத்தை கொடுத்தா தான் அது என்ன செய்யும்? பிரிகை அடையும். அந்த தாக்கம் நடந்தா தான் அதுக்கு அடுத்ததாக கல் என்ன கற்கரி ஆக்சிஜனோட தாக்கம் அடையும். அப்புறம் என்ன வரும்? கார்பனோர் ஆக்சைடு வரும். ரெண்டு இடத்துலயும் கார்பனோர் ஆக்சைடு வந்தால் மேலதிக கார்பனோர் ஆக்சைடு இப்படி நிறைய கார்பனோர் ஆக்சைடு வரப்போ அங்க கார்பனோர் ஆக்சைடு என்ன தொழிற்படப்போ தாழ்த்தும் கருவி. வெரி குட். தாழ்த்தும் கருவியா தொழிற்படப்போ. குட். தாழ்த்தும் கருவி. அப்ப இதெல்லாம் தேவை. தாழ்த்தும் கருவியா தொழிற்படப்போ. CO தாழ்த்தும் கருவி. அப்ப இரும்பு பிரித்தெடுத்தல் தாக்கம் என்ன வகையான தாக்கம் என்று பெரிய ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அகவெப்ப தாழ்த்தல் தாக்கம். ரெண்டு விஷயம் சேர்ந்து வரப்போகுது. அது ஒரு அகவெப்ப தாக்கம், அத்தோட தாழ்த்தல் தாக்கம். அப்ப இரும்பை தவிர வேற என்னத்தை நாங்கள் தாழ்த்தல் முறையில பெற்றுக்கொள்ளலாம்? Eastern Saturn. வெரி குட். ஒன்று SN SN தாக்க வேறுபாடு தெரிஞ்சாச்சு. SN PB ZN. ரைட். அப்ப உலோகங்களை பிரித்தெடுக்கிற முறை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவா? மேலே இருக்கிற மேலே இருக்கிறது மின் பகுப்பு. மேலே இருக்கிற எல்லாருமே மின் பகுப்பால பிரித்தெடுக்கப்படுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரைக்குள்ள தாழ்த்த அடியில இருக்கிறது வந்து எளிய பௌதிக முறை. சரியா? மகசினி இருக்கிறீங்களோ? மகசினி நான் சொல்ற டைம் டேபிள கொஞ்சம் பேர் உள்வாங்குறீங்க இல்லை? அண்டே சொல்லியில நான் திங்கக்கிழமை இருக்கண்டு. ஆம் சார். இப்ப 6 பேரை காண இல்லையே. 6 பேரை காணாம போய்விடும். ரைட். அடுத்த கேள்வி வேணுஜன் வாசிங்க. அத்தாக்கத்திற்குரிய சக்தி மட்ட வரைபடத்தை வரைந்து உரிய தாக்கங்களையும் விளைபொருட்களையும் குறிப்பிடு. ரைட். சக்தி மட்ட வரைவு. சக்தி மட்ட வரைவு இப்ப எத்தனையாம் பக்கத்துல இருக்கு சொல்லுங்க. இருநூற்றி 37. வெரி குட். எத்தனையாம் ஆண்டு? 11ஆம் ஆண்டு. கட்டிக்காரன் 11ஆம் ஆண்டு. பாத்தீங்களா? 11ஆம் ஆண்டுக்கார கட்டிக்காரரா தான் தெரியும். அதிசன் 11 தானே. ரைட். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு கோட்டை போடவ. அடுத்த கட்டம் இந்த கோட்டில் முக்கியமா என்ன போடவன் மறக்காம சக்தி. சக்தி அம்புக்குறி போடவன். அம்புக்குறி. அப்ப சக்தி என்றேன் போடுறோம் என்றால் சக்தி என்ன செய்யும் என்றால் அதிகரிக்கும். சக்தி அதிகரிக்கும். எங்க அதிகரிக்கும்? மேல போக போக அதிகரிக்கும். அப்ப கீழே சக்தி கூடவா குறைவா? மேல போக அதிகரிக்குதுன்னா கீழே சக்தி கூடவா குறைவா?
குறைவு. 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 சரியா? இது நல்ல இது நீட்டா நேரா போடாம சுத்தியா வந்துட்டு நேரா போடவும். ரைட். இப்ப சொல்றோங்க இந்த நான் இங்க வச்சிருக்கிறேன் இதுக்கா மேலே இருக்கிறதுக்கா கீழே இருக்கா சக்தி கூட? மேலே இருக்கிறதுக்கு. வெரி குட். மேலே இருக்கிறது சக்தி கூட. மேலே இருக்கிறது சக்தி கூட. ரைட். அப்ப இதுல தாக்கத்துக்குரிய சக்தி மட்டும் வேற. இப்ப முதலாவது விஷயம் இப்படி ஒரு கோட்டை போடுவீங்க, பிறகு ஒரு இடத்துல சக்தி கூட, இன்னொரு இடத்துல சக்தி கூட வேண்டுது. ரைட். இனி 11ஆம் ஆண்டு இனி சொல்லுங்க யாராவது, இதுல என்ன வரும், இதுல என்ன வரும்? ரைட். மேல விளைவுக்கு கீழ்கோள்ல தாக்க. கட்டிக்காரன். ஏன் மேல விளைவு வரும் நமக்கு? வெரி குட். அகவெப்ப தாக்க. அப்ப தாக்கத்தை தானே நாங்க ரெண்டு வகைப்படுத்தினாங்க. சந்தோஷமா இருக்கு. ரைட். இப்படி படிக்கவர். சரியா? தாக்கத்தை நாங்க ரெண்டு வகைப்படுத்தினாங்க. ஒன்று அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம். சரியா? அது என்னண்டா பாடமாக்க தேவையில்லை, அதையும் சொல்லித்தான். இப்ப புறவெப்ப தாக்கத்துக்கு என்றால் புறவெப்ப தாக்கம் ஒன்றை மட்டும்தான் வச்சிருந்தா சரி. ஒன்றை நல்ல வடிவா நினைவுல வச்சுக்கொள்ளும். புறவெப்ப தாக்கம் என்றால் தாக்கிகளுக்கு சக்தி கூடவா இருக்கும். என்னவாம்? புறவெப்ப தாக்கத்துல அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தாக்கிகளுக்கு சக்தி கூட. எதை விட? விளைவுகளை விட. சரியா? ஆறுதலா சொல்றேன், உள்வாங்கிக் கொள்ள வேணும். புறவெப்ப தாக்கத்துல தாக்கிகளுக்கு சக்தி கூட. சரியா? ஒரு இடக்கு வைப்பான். விஸ்வருவன் சின்ன சின்ன வருத்தத்துக்கு எல்லாம் வீட்டுல நிக்கிறேன் விஸ்வருவன். கரெக்ட். வாட்ஸ்அப்ல சேட்ல கிடந்துச்சு பார்த்தேனா? ஆம் சார். ஓ சரி. என்ன காது குத்தோ? இல்ல வயிற்று வலி. அதுக்கு என் வீட்டுல சொல்லுங்க விஷயத்த, சொன்ன விஷயத்த. புறவக்க தாக்கம் தாக்கி தாக்கிகளுக்கு விளைவுகளை விட சக்தி அதிகம். இது எங்க எத்தனையாம் பக்கத்துல இருக்கு நான் சொல்றேன்? சரியா? யாரா சொல்லுங்க. ஓ எத்தனையாம் பக்கத்துல இருக்கு? புத்தகம் ஃபேமிலியரா இருக்கும் உங்களுக்கு. துசாந்த முதலே துசாந்த் மைக் ஆன் பண்ணுங்க. வீடியோ எத்தனையும் சொல்லிட்டேனோ. துசாந்தாங்க ஆம் சார். எங்க வீடியோன்னு வேற இல்லை. வெளியிலையா? இப்பதானே வருது. நித்திரி அவ்வளோ எனக்கு கேட்டு விழுந்தீங்களா? வகுப்புலையா இருந்தீங்க? ஓ ரைட். சரி, நான் கேட்ட வேலைக்கு பிறகு சொல்லுங்க பிள்ளைகள். தாக்கிகளுக்கு சக்தி கூட, விளைவுல சக்தி கூட. எத்தனையாம் பக்கத்துல இருக்கு? 237. பாசிங்க அப்போ. අහවප දාකදින් මොකද? இல்ல, நான் புரோபதான் சொல்றேன். 236. வாசிங்க. புறவெப்ப தாக்கத்தின் போது இவ்வாறு வெப்பம் வடிவதற்கு காரணம் விளைவுகளின் சக்தி தாக்கியலின் சக்தியை விட குறைவு. குறைவு. நான் மாறி சொன்னேன். நீங்க புத்தகத்தை இருக்கிறத நான் மாறி சொன்னேன். அப்ப ஈஸியா எங்களுக்கு கூடினதான சுகம். தாக்கிக்கு சக்தி கூட, விளைவுக்கு சக்தி குறைவு. சரியா? பாருங்க, நல்ல ஆறுதலா சொல்றேன். அப்ப புறவெப்ப தாக்கத்துல வடிவ கவனிங்க திருப்பியும். சரியா? வேற கலர்ல காட்ட போறேன். இதெல்லாம் பாடமாக தேவையில்லை. புறவெப்ப தாக்கத்துல தாக்கிக்கு சக்தி கூடவா இருக்கும். சரி,
இப்ப பாப்போம் மற்றது அகவெப்ப தாக்கம் என்றால் அதை நான் நீ திருப்பி கேட்க தேவையில்லை. என்னவா இருக்கும்? விளைவுகளுக்கு சக்தி கூடவா இருக்கும், தாக்கிகளுக்கு சக்தி கூடவா இருக்கும். சரியா? நீங்க ஒன்றை மட்டும்தான் ஞாபகம் வச்சு கொள்ளணும். நான் இலகுவா சொல்லி தர்றேன். ஆனா புறவெப்ப தாக்கத்துல தாத்தா ஒரே எழுத்துக்கள் தான் எங்களுக்கு சுகமான விஷயம். தாத்தா சுகம் தானே, தாத்தா சுகம். அப்ப புறவெப்ப தாக்கத்துல தாக்கிக்கு சக்தி கூட, அப்ப விளைவுக்கு குறைவா தானே இருக்கு. சரியா? அகவெப்ப தாக்கத்துல அது மாறி வரும், அது உங்களுக்கு தேவையில்லை. ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்திக்கணும். சரி, இப்ப இதுல கேள்வியில புறவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கம் வந்திருக்கு. அகவெப்ப தாக்கம். ரைட், அகவெப்ப அகவெப்ப தாக்கம். அப்ப அகவெப்ப தாக்கம் வந்தா யாருக்கு சக்தி கூடன்னு பார்த்துட்டான்? விளைவுகளுக்கு விளைவுகளுக்கு சக்தி கூட, விளைவுகளுக்கு சக்தி கூட. ஆகவே விளைவுகள் எங்க கூற வேணும்? மேலு மேல மேல் கூற கோடு. வேணும். மேல் கோட்டுல கூற வேணும். ரைட், அப்ப சொல்லுங்க என்னென்ன விளைவுகள் வரப்போகுது? CaO CO2 CaO சக CO2. என்ன என்ன கேட்கணும்? CaO சக CO2. அப்ப தாக்கிகள் என்ன வரப்போகுது? தாக்கி தாக்கி என்ன வரப்போகுது? CaCO3. CaCO3. அதாவது பாருங்க, சிலருக்கு விளங்காம இருக்கும். CaCO3 CaCO3 வெப்பமேற்றுதான். CaOவும் CaOவும் CO2வும் வேறு. சரியா? ஒன்றும் கஷ்டம் இல்லை. இங்க பாருங்க, இதை நாங்க சொல்லுவோம், இந்த CaCO3 சொல்ல முன்னுக்கு இருக்குன்னு தானே, அதை சொல்லுவோம் நாங்க தாக்கி என்று சொல்லுவோம். அதை சொல்லுவோம் தாக்கி என்று சொல்லுவோம். பின்னுக்கு இருக்கிற சொல்லுவோம் விளைவு என்று சொல்லுவோம். அவ்வளவுதான், எந்த கஷ்டமும் இல்லை. சரியா? இதானே எங்களுக்கு வளமை தெரிவித்த ரசாயன பிரிய தாக்கம் எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாம இல்லை யாரு. ரைட், இது தெரியாம வெறும் இல்லை. அப்ப இதை சொல்லுவோம் தாக்கி என்று சொல்லுவோம், பின்னால வாரதை சொல்லுவோம் பிரிகை அடைஞ்சு வார சொல்லுவோம் விளைவு என்று சொல்லுவோம். இப்ப இதை கொண்டு போய் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, கவனிக்கணும். பௌதிக நிலை போடும். CaO solid திண்மம், அது தெரியும். ரைட், அதை போட்டு விடுற சின்ன. ரைட், CO2 கேஸ். இது இல்லாட்டி மார்க்ஸ் கழிச்சு போடும். இல்ல, கேஸ். அதே மாதிரி இது சொல்லிட்டாங்க திண்மம் தான். அப்ப இதை கொண்டு வந்து இங்க எழுதுறானே வேறு. என்ன எழுத போறோம்? விளைவை தானே மேல் எழுதணும், ஏனென்றால் விளைவுகளை சக்தி கூடன்னு சொல்லியாச்சு. இப்ப CaO, நீங்களும் சிவப்பு பேனை எழுதுறீல்ல, நான் உங்களை தெளிவுபடுத்துறதுக்காண்டி அப்படி செய்யறேன் கலரை மாத்தி. CaO, இதுல என்ன பகுதிய நிலை solid. இதுக்கு 3 புள்ளிகள், 2 ரைட், 2 இல்லாட்டி 3 புள்ளி கொடுக்கிறேன். சக CO2 அதில் பகுதிய நிலையை போடுவோம். அப்ப அதுல இருக்கிற உடனே இங்க பார்த்துதான் வேறு. சரியா? ஒவ்வொன்றும் அக்குவர ஆணிவர ஆறுதலா போய் கொண்டிருக்குது. இது கூட சில நேரம் ஸ்பீடுன்னா சொல்லலாம். எனக்கு போர் அடிக்கும் இப்படி சொல்ல. ரைட், CA இங்க கீழே என்ன எழுத போறோம்? CA CO3 CO3 என்ன போடணும் பிராக்கெட் இருக்குல்ல? solid, பௌதிக நிலை போடணும். பௌதிக நிலை. ரைட், அப்ப உரிய தாக்கங்களையும் விளைவுகளையும் குறிப்பிடுக. ரைட், அப்படியே ஃபுல் மார்க்ஸ். அடுத்ததான் கேள்வி. ரைட், அதான் கேள்வி.
பாருங்க அடுத்தது Fe2O3 மூலம் Fe2O3 என்ற யாரு ஹெர்மடைட் ஹெர்மடைட் ஏ பாட்டில நான் சொன்ன அடுத்தது பி பாட் தான் நல்ல கேள்வி இது ஓகே இதை பார்ப்போம் வெப்பம் வெப்பமுறிஞ்சலை குறிக்கிறது இல்லை. கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதை மறந்து விடு இப்படி போட்டாலும் மார்க்ஸ் வராது சரியா அடுத்தது பார்த்தீங்களா ஒரு அதான் நாங்கள் வகுப்பறையில் இருக்கு வேணுயன் வாழ்த்துக்கள் அவசரப்பட்டு அங்கே போயிட்டேன்னா இல்லை ரைட் கவனிங்க இப்போ எப்போவுமே அம்புக்குறி நான் சொல்லி தந்த விஷயத்த வடிவா கவனிங்க திருப்பி விளங்கப்படுத்த போறேன் அப்ப இது விளைவு இதை தாக்கி உங்களுக்கு தெரியும் தாக்கில இருந்து விளைவு வருமா விளைவுல இருந்து தாக்கி வரும் தாக்கில இருந்தா விளைவு தாக்கில இருந்தா விளைவு வரும் அப்ப அம்புக்குறி எங்க போட போறோம் கீழே இருந்து மேல போட போறோம் இப்படி இருக்கா வழிய ஓம் சார். இருக்கா இப்படி ஒரு அம்புக்குறி இருக்கா கடிகா அப்ப தாக்கில இருந்து விளைவுக்கு தான் அம்புக்குறி போறோம் பாடமாக்குறேன் ஏன் தாக்கில நினைஞ்சு வரணும் இருக்கு தாக்கில இருந்து விளைவு ரைட் இங்க என்னத்தை போட வேணும் சக்தியை நாங்க கொடுக்க வேணுமா சக்தி சூழலுக்கு விடுவிக்கப்படும் கொடுக்க வேணும் அப்ப சக்தி உறிஞ்சல் ரெண்டு போட்டா சரி சக்தி உறிஞ்சல் ரைட் அப்ப திருப்பியும் அது பார்ப்போம் ஒரு விஷயம் விளங்கி கொண்டாலே காணும் பெரிய ரைட் கவனிங்க இதெல்லாம் ஒரு போட்டோ போட்டுட்டு அம்புக்குறியில சக்தின்னு எழுதி கொள்றது கீழே இருக்கிற ஆளுக்கு சக்தி குறைவு மேலே இருக்கிற ஆளுக்கு சக்தி கூட அடுத்த விஷயம் தாக்கிகளை இனங்காண வேணும் விளைவுகளை இனங்காண வேணும் ஏன்னா எப்பவுமே தாக்கிகள்ல இருந்துதான் விளைவுகள் வரும் அது அம்புக்குறியில காட்டுறது சக்தி என்ன செய்யப்படும் உறிஞ்சப்படுமா வெளிவிடப்படுமான்னு பாக்குறேன் இங்க சக்தி உறிஞ்சப்படும் புறப்பதாக வேண்டாம் சக்தி வெளிவிடப்படும் அவ்வளவுதான் விஷயம் இப்ப எல்லாருக்கும் கிளியரா நினைக்கிறேன் இடைக்குல கேள்வி வரும் சரி அடுத்த கேள்வியை போவோம் Fe2O3 மூலம் இரும்பை உற்பத்தி செய்வதற்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருது அப்ப என்ன எழுதுவீங்க டக்குன்னு எழுதி போட்டுறா சொல்லுங்க Fe2O3 எழுதினாங்க சொல்லலாம் FeTO3 சக 3CO 3CO குட் அம்புக்குறி 2Fe 3CO2 அவ்வளவுதான் விஷயம் சரியா Fe2O3 அதாவது ஹெர்மடைட்டுக்கு இந்த தாக்க நீங்க மறக்கவே கூடாது சக 3CO அம்புக்குறி அதாவது இவர் ரெண்டு பேரும் இவர் ரெண்டு பேரும் தான் தாக்கம் அடைஞ்சு இரண்டு இரும்பும் என்ன வரப்போகுது CO2 வாயு 3 CO2 வாயு வரப்போகுது விளங்கிட்டுதா ஓம் சார் ஓகே அப்ப பாருங்க சொல்ல பாடமாக இருக்கணும் ரைட் எல்லாத்தையும் வடிவா படிச்சு கொள்ளணும் 10-11 போட்டியா படிக்கவும் அப்ப Fe2O3 சக 3CO அம்புக்குறி 2Fe சக 3CO 11ஆம் ஆண்டுக்காரருக்கு நான் ஸ்பெஷலா வாழ்த்து சொல்லுவோம் நேற்று 11 தானே வின் பண்ண டீச்சர் பெரிய சந்தோஷமா சொன்னோம் எலெக்ஷன் சித்திப்பாம் ரைட் சரியா அதெல்லாம் பெரிய சந்தோஷம் நான் சந்தோஷமா நிறுத்துறோம் அடிச்சு விட்டாங்க ரைட் இனி சயின்ஸ்ல விடக்கூடாது 10 விடக்கூடாது சரி ஏன்னா தெரியும் அவங்க அந்த ஆனா அவ சின்ன பிள்ளைகள்ல நாங்க தோக்கு அடிக்க கூடாதுன்றதுக்காண்டி விட்டு கொடுக்குறவங்களுடைய அவங்க இயல்பா கட்டிக்கார பயனுண்டு
சின்ன பிள்ளைகள் என்ன தெரியாது, நாங்க வீட்டுல என்ன செல்லம் கொஞ்சம் விளையாட்டு மாதிரி தான் அவங்களும் தம்பியாக்கள் தங்கச்சியாக்களை மரியாதை கிடைத்த குராண்டு தான் மாஸ்க் எடுக்கிறவங்களையும் அவங்க இயல்பா கட்டிக்க என்ன தெரியும் தான் ரைட். என்னட்ட படிக்கிற பிள்ளைகளை படி என்ன தெரியாது ரைட். அடுத்த பி பாட்டு போ. இச்செயன்முறையில் கழிவுப் பொருட்களுடன் வடிவா கவனிங்க. கழிவு பொருட்கள் உங்களுக்கு தெரியும், இரும்பு தூய இரும்பா இருக்கா இருந்தா சுகமான வேலையை நாங்க மினக்கட்டு ஊதில் எடுக்க வேணும், வெப்பம் ஏற்ற வேணும், இவ்வளவு வேலை பார்க்கணும். அப்ப இரும்போட கழிவு பொருட்களுடன் Fe2O3 என்ற கலவையில 2000 இந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படக்கூடாது. சும்மா எல்லாம் தருவாங்க உங்களுக்கு என்ன தந்தா 2520 கிலோகிராம் 2520 சும்மா அதை பெஞ்சாலும் கீற வேண்டிய தூய இரும்பின் தூய திரவ இரும்பின் 1180 கிலோகிராம் கிடைச்சது. ரைட். தந்திருக்க Fe2O3 முற்றாக தாக்கம் புரிஞ்சுன்னு கொள்ளட்டான். அப்ப அங்க நான் செய்யலாம். அதுதான் அந்த ரைட். இதுதான் கேள்வி. கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கையை கண்டு சரியா. இந்த கேள்வியில கொஞ்சம் கணவர் அதுல பரிச்சையில இடர்பட்டுச்சு. பாப்பா நீங்க என்ன செய்றீங்க சரியா. மூல்களை கண்டு தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவை காண்க. இது ஒரு சப்ப கேள்வி. பாப்போம். மூல் எண்ணிக்கைக்கு என்ன சமன்பாடு? மூல் சமன் பழமையான விஷயம்தான், ஒன்றும் அதிசயம் இல்லை. இந்த இது முடிச்சிட்டோம்னா பெரிய வெற்றி. 6 கேள்வி முடிஞ்சுதா. ரைட். ஒருக்கா சின்சியரா செய்து கொண்டிருக்கீங்க. ஒருக்கா கவனிங்க. சூம் நீக்க திருப்பி ஒருக்கா வாங்க. ஒரு 10 நிமிஷத்துல காமனத்தியத்துல முடிஞ்சிடும். ரைட். கவனம். முதல் தந்த தரவு முதல் கிலோகிராம்ல கணா செய்யலாமோ? படாண்டு தர 1000 இதுலயே போடுங்க. வேற புதுசா ஒன்றும் செய்யாது. ரைட். தர 1000 கிராம் ஆக்க போறோம். அப்ப தர 1000 சரி. அடுத்த ஆளுக்கு தர 1000 ஒன்றளி காட்டில் ரைட். அடுத்த ஆளுக்கு தர 1000. அப்ப கிராம்ல வச்சுதான் கணா செய்யலாம். ரைட். அடுத்த இரும்பு மூல்கள் எண்ணிக்கையை தான் காண சொல்லியிருக்கோம். அப்ப முதல் நாங்க என்ன செய்யலாம், முதல்ல எழுதி வச்சுக்க இப்படி ஒரு சாம்பாடு. புதுசா அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன். ரைட். இந்த இதுலயே இருக்கு Fe2O3 சக 3 CO அம்புக்குறி 2 Fe சக 3 CO2 சரியா. ஒருக்கா வடிவா கவனிங்க. இது வரைக்கும் விளங்காதாக்கள் எல்லாம் இதுலயே விளங்கி எடுத்துக்கொள்ளவும். என்னவா இது இந்த விளக்கம் என்ன யார் சொல்லுவீங்க? இந்த சாம்பாட்டுல விளக்கத்தை யார் சொல்லுவீங்க? Fe2O3 சக 3 CO அம்புக்குறி போட்டு 2 Fe சக 3 CO2 இது இந்த விளக்கத்தை யாராவது சொல்ல முடியும்? அது அலெக்ஸ் சொல்லுங்க. சில பேர் அப்படித்தான் இல்லை சொல்லதான் நினைக்கிறேன்னு போட்டு அங்க சொல்றீங்க இல்லை நினைக்கிறீங்க சொல்றீங்க சொல்லுங்க நினைக்கிறது. வேற யாராவது? இந்த சமன்பாட்டுன்ற விளக்கத்தை யார் சொல்லுவீங்க? இதுல சில பேர் இதுவரைக்கும் வாய் திறக்காமலே மௌனமா இருக்கிறீங்க. லன்சன் என்ன வீடியோப்ல இருக்குது, மைக்கோப்ல இருக்குது சரியா. கேட்டா ஒரு விளக்கம் வரும், அது ஒன்னாவது இல்லை சார். இப்ப என்ன நான் பாக்குறேன்னு டக்குன்னு ஒன்னு ஆயிடுது.
சரியா? நிரோஜன் யோசிக்கணும். இது ஒரு நல்ல சார் பாட்டு பாடுற நான் டான்ஸ் ஆட வரும்னு யோசிச்சால் நீட்டா இருக்குமே. இதெல்லாம் ஒரு இது பாட்டு மாதிரி தெரியல. எவ்வளவு அருமையா படிச்சு கொண்டிருக்கேன். என்ன AP203. ம் விடிய காத்தாலே ஒரு நல்ல குத்து பாட்டு தானே போகுது. நீங்களே நாடுறீங்க இல்ல. அடே முன்னுக்கு இருக்கிற ஒன்றும் இல்லாட்டி திரும்ப சொல்லித்தானே உண்டு. அப்ப பாருங்க, ஒரு மூல் AP203 மறக்க கூடாது. அடிக்கடி கேட்பேன். 3 மூல் கார்பன் ஓர் ஆக்சைடோட தாக்கம் அடைந்து 2 மூல் இரும்பும் 3 மூல் CO2 முன்னுக்கு மூலன்னு சொல்றது கஷ்டம் இருக்கா இல்லையே? திருப்பி சொல்றேன். ஒரு மூல் Fe2O3 ஏன் 1 2 போடனா முன்னுக்கு 1 போடல இலக்கம். அப்ப நான் 1 2 எடுப்பேன். 1 வில்லாட். அப்ப என்ன, ஒரு மூல் Fe2O3 3 மூல் கார்பன் ஆக்சைடோட தாக்கம் அடைஞ்சு 2 மூல் Feயும் 3 மூல் CO2 சரியா நிக்க போகுது. திருப்பி ஜாயிண்ட் ஆகும். அல்லது அவர் நிக்க முன்னுக்கு நான் நிப்பாட்டி விடுறேன். ஜாயிண்ட் ஆகும்.